5 பவன் வரை நகை கடன் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 100% தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு புதிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழ்நாடு அரசு 5 பவுன் வரை நகை கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. இதனால லட்சக்கணக்கான மக்கள் பயனடையவும் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வரக்கூடிய எலெக்ஷன்லையும் வரக்கூடிய தேர்தலையும் இதே மாதிரி அறிவிப்பு வருமா அப்படின்னு அறிவிப்பு வர வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தின ஒரு புது தகவல் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. கூட்டுறவு வங்கிகள்ல ஏழை மற்றும் எளிய மக்கள் பெறும் நகை கடன் அப்படிங்கிறது அவங்களோட அவசர பண தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் மிகவும் உதவுற ஒரு முக்கிய நிதி வசதியாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கடன்கள் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்டும் வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த கடன்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எனவே அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைப்பாங்க பார்த்தீங்களா, நகைகளை அடகு வைக்கும் ஏழை மக்களுக்கு உதவிடும் வகையில் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் 5 பவன் அதாவது 40 கிராம் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யறதா ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இந்த வாக்குறுதி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஏழை மக்கள், விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு உதவுற வகையில் தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளும் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 13 அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 31 மார்ச் 2021 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 பவன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யவும் உத்தரவிட்டார். தமிழக அரசு அறிவித்த இந்த ஒரு உத்தரவால் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 13 லட்சம் பேருக்கு மேலேயே பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த நிலையில் தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஸோ இந்த தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமா அப்படின்னு மக்கள் ஆர்வமோட எதிர்பார்த்து காத்துட்டும் இருக்காங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க தங்க நகைக்கடன் வாங்கியவர்களா, நீங்க தங்க நகைக்கடன் வாங்கியவர்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இனிமேதான் வாங்க போறீங்க அப்படின்னாலும் இவங்க 2 பேருக்குமே ஒரு சூப்பரான 2 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின சூப்பரான அப்டேட் பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நகைக்கடன் வாங்க போறவங்களுக்காக, அதாவது
நகைக்கடன் மதிப்பில் 90% வரை கடன் வழங்கும் திட்டத்தை சவுத் இந்தியன் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. குறைந்த வட்டி விகிதம் திருப்பி செலுத்தும் விருப்ப தேர்வுகளுடன் வழங்கப்படும் என வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் 1 லட்சம் மதிப்புள்ள நகைகளுக்கு 90% வரை கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90,000 வரை கடன் பெற முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளில் 60 to 70% வரையும், நிதி நிறுவனங்கள் 75% வரையும் நகைக்கடன் வழங்குகின்றன. சவுத் இந்தியன் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகைக்கடன் நீங்க பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 90% அமௌண்ட் வந்துட்டு நாங்கள் நகைக்கடனை வழங்குறோம் அப்படிங்கிறதையும் ஒரு அப்டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதுவே நம்ம நார்மலான வங்கிக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளுக்கு 60 to 70% தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும், நகையோட தரத்துல இருந்து அதுவே நிதி நிறுவனங்கள் பிரைவேட்டா இருக்கு அப்படின்னா அதுல 75% கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் நகைக்கடன் வாங்க போறீங்களோ அவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நீங்க அந்தந்த வங்கியை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்க. அடுத்ததாக தங்க நகை கடன் யாரெல்லாம் வாங்கி இருக்கீங்களோ அவங்களுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க எந்த வங்கியில பொதுத்துறை வங்கியா இருக்கலாம், இல்ல பிரைவேட் பேங்க்ஸா இருக்கலாம், இல்ல பிரைவேட் வங்கியா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு தங்க நகை கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் மாதாந்திர கடன் தள்ளுபடி திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதாவது வங்கி அல்லது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கிட்ட நீங்க தங்க நகை கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை டேர்ம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் தற்போது முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு வங்கியில லோன் வாங்கி இருக்கோம் அப்படின்னா தங்க நகையை வச்சு வட்டி அப்படிங்கிறத பே பண்ணிட்டு ரினியூவல் பண்ணிப்போம். ஆனால் இதற்கு மேலே நீங்கள் இஎம்ஐ தவணை முறை மூலமாகவே உங்களோட அந்த தங்க நகைக்கான அமௌண்ட் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தங்க நகை அமௌண்ட் முடிஞ்சதுமே உங்களுக்கு அந்த தங்க நகை திருப்பி செலுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லா வங்கியிலையுமே அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கியில் எந்த வங்கியில் தங்க நகை கடன் வச்சிருக்கீங்களோ அங்கே போயிட்டு இதை பற்றின டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின கூடுதல் விவரம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் பேங்க்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அனைவருமே கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருப்பது நல்லது என்று தோன்றினாலும் நிறைய வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் நீங்கள் சிலவற்றை கவனமாக கையாள வேண்டும். அதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தை அபராதமாக வசூலிக்கின்றன. சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் செய்வது சவாலாக இருக்கும். பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்ளவும் வாய்ப்பிருக்கு. உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும். தற்போதைய காலத்தில் மக்கள் பெரும்பாலும் சூழ்நிலை காரணமாக வேலை செய்யும் நிறுவனங்களை விரைவாக மாற்றுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சம்பள கணக்கை திறக்கிறது. எனவே முந்தைய நிறுவனத்தின் கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும். எந்த ஒரு செயலற்ற அக்கவுண்டில் 3 மாதங்களுக்கு சம்பளம் பெறப்படாவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாற்றப்படும். ஒரு நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருந்து அந்த கணக்கில் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மோசடி மற்றும் திருட்டை குறைக்கவே ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது. பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதல்ல. இதர வங்கி கணக்கின் அனைத்து கணக்குகளின் கடவு சொல்லையும் நினைவில் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும். நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அதில் மோசடி
ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனெனில் நீங்கள் நீண்ட நாட்களாக அதன் கடவு சொல்லை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள். இதை தவிர்க்க கணக்கை மூடி அதன் நிகர வங்கி கணக்கையும் நீக்கவும். வங்கி கணக்கை மூடல். கணக்கை திறந்த 14 நாட்களுக்குள் அதை மூடுவதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது. 1 வருடம் நிறைவடைவதற்கு முன்பு அல்லது 14 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் நீங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியதிருக்கும். பொதுவாக 1 வருடத்திற்கு மேலான கணக்கை மூடுவதற்கு மூடல் கட்டணங்கள் விதிக்கப்படுவதில்லை. ஸோ இந்த அறிவிப்புகள் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.